வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். நம்ம வாழ்க்கையில எதிர்கொள்ற சூழ்நிலைகளை என்ன கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ரகசியத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு பெண் ரொம்ப கவலையோட ஒரு சாதுவை வந்து சந்தித்து ஒரு தகவலை சொல்றாங்க. என்னுடைய 8 வயது மகனுக்கு உடல் உபாதை ஏற்பட்டு அவன் இறந்துட்டான். என்னால் அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வரவே முடியல. பிரபஞ்சம் ஏன் அப்படி கைவிட்டுருச்சு அப்படின்னு ரொம்ப வேதனையோட இந்த கேள்விகளை அவங்க கேட்கிறாங்க. அதற்கு அந்த சாது ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஒருவேளை உன்னுடைய மகன் உயிரோட இருந்துட்டு நீ இறந்து போயிருந்த அப்படின்னா இந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்னு கேட்கிறாரு. அதை கேட்டவுடன் அந்த பெண் என்ன தெரியுமா பதில் சொல்றாங்க? எனக்கு கணவர் கிடையாது, எனக்கு உறவுகள்னு யாரும் கிடையாது, என் மகன் என்னை பிரிந்து ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. ஒருவேளை நான் இறந்து போய் என்னுடைய 8 வயது மகன் உயிரோட இருந்திருந்தான் அப்படின்னா அந்த துன்பத்தை அவனால் தாங்கிக்கவே முடியாது. அவன் ரோட்ல அனாதையா திரியிற மாதிரி சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கும். அது இன்னும் கொடுமையானது. அதற்கு பதிலா இப்ப அவனை இழந்து நான் அனுபவிக்கிற துன்பத்தை கூட என்னால தாங்கிக்க முடியும். என்னுடைய இழப்பு அவனால தாங்கிக்கவே முடியாது. அதற்கு இந்த சூழ்நிலை கூட பரவாயில்ல அப்படின்னு அந்த பெண் சொல்லியிருக்காங்க. அந்த சாது கேட்ட ஒரு கேள்வினால அந்த பெண் அந்த சூழ்நிலையை பார்க்கிற கண்ணோட்டத்தையே முற்றிலும் மாத்திட்டாங்க. இதன் மூலமாக ஒரு மனமுதிர்ச்சி கிடைச்சு அந்த சூழ்நிலையை அவங்களால கடந்து போக முடிஞ்சதுங்க. விக்டர் பிராங்கல் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். இவரை ஹிட்லர் கிட்டத்தட்ட 3 வருஷமா ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல அடைச்சு வச்சு பல துன்பங்களை கொடுத்திருக்காருங்க, மன ரீதியா உடல் ரீதியா. விக்டர் பிராங்கல் கண்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி விக்டர் பிராங்கல் அவர்கள் அவருக்குள்ள அமைதியை உணர்ந்து முகத்துல புன்னகையை வெளிப்படுத்திட்டு இருந்தாருங்க. சுற்றி பாக்குறவங்க எல்லாம் இவருக்கு மன ரீதியா ஏதோ பாதிப்பு ஏற்பட்டதா நினைச்சாங்க. அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அனுபவித்த துன்பங்களை தாங்கி கொள்ள முடியாம தற்கொலை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இறந்தே போயிட்டாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி விக்டர் பிராங்கல் அவர்கள் எப்படி அந்த 3 வருஷம் அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல சர்வைவ் ஆனாருங்கிறத அவரும் விளக்கமா சொல்றாருங்க. வாழ்க்கை எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் நமக்கு கொண்டு வரும். அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கிடையாது. ஆனா அந்த சூழ்நிலைகளுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதுதான் நம்முடைய சூப்பர் பவர். அந்த சாய்ஸை நம்ம சரியா பயன்படுத்திட்டோம்னாலே எல்லா சூழ்நிலையும் நம்மளால எளிதாக கடந்து வர முடியும் அப்படிங்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய லைஃப் பர்பஸ், வாழ்க்கை நோக்கம் என்னன்னு தெரிந்து கொண்டு வாழணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் அந்த 3 வருஷம் அந்த துன்பங்களை கடந்து அவரால் உயிரோடு இருக்க முடிஞ்சதுக்கான முக்கியமான காரணமா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அவருடைய வாழ்க்கையில அவர் கற்றுக்கொண்ட பாடங்களை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் அவருக்குள்ள ஆழமா இருந்ததுங்க. அதனாலதான் அந்த 3 வருஷம் பாத்தீங்கன்னா பல கஷ்டங்களை கடந்து அவரால் உயிரோடு இருக்க முடிஞ்சதுன்னு சொன்னாரு. அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் லோகோ தெரப்பிங்கிற ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணி அது பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாருங்க. இதன் மூலமாக பல பேர் மன ரீதியான பாதிப்புகள்ல இருந்து வெளியில வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் எழுதின புத்தகமான மேன் சர்ச் ஃபார் மீனிங் மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை மக்கள் மத்தியில ஏற்படுத்துச்சுங்க. வெவ்வேறு தேசங்களுக்கு அவர் பயணம் பண்ணி நிறைய மக்களுடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களை அவர் ஏற்படுத்தினாருங்க. விக்டர் பிராங்கலோட அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்த எல்லாருமே அந்த சூழ்நிலையை ரொம்ப எதிர்மறையா பார்த்தாங்க. இங்க இருந்து நம்மளால உயிரோட போக முடியாதுன்னு நினைச்சனாலதான் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா விக்டர் பிராங்கல் அவர்கள் எப்பயுமே அந்த சூழ்நிலையை நெகட்டிவா பார்க்கவே இல்லைங்க. அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அவர் பார்த்ததுனாலதான் அந்த சூழ்நிலையை கடந்து அவரால் வெளியே வர முடிஞ்சது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை என்ன கண்ணோட்டத்துல பாக்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவன் வாழ்க்கை அமையுங்கிறதுக்கு விக்டர் பிராங்கல் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ஜூம் கன்சல்டேஷன்ல ஒரு அம்மாவோட நான் பேசினேன். அவங்களுக்கு ஸ்டேஜ் 4 கேன்சருங்க. ஆனா கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா அவங்க தோண்டு போகவே கிடையாது. ரொம்ப பாசிட்டிவா இருந்தாங்க. என்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த அனுபவத்தின் மூலமாக, அதாவது எனக்கு கேன்சர் வந்ததன் மூலமாக எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் வந்தது. அது என்ன அப்படின்னா, மக்களுக்கு கேன்சர் சம்பந்தமான விழிப்புணர்வு அதிகமா ஏற்படுத்தணும். ஸோ இதை சார்ந்த ஒரு புத்தகம் எழுதணும். அதே மாதிரி நிறைய பயிற்சிகள் மக்களுக்கு கொடுக்கணும். கேன்சர் வராம இருக்கிறதுக்கு நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும், அதே மாதிரி கேன்சர் வந்தாலும் பயப்படாம அதை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நான் மக்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்திருக்கு. ஒருவேளை இறைவன் எனக்கு இந்த அனுபவத்தை கொடுத்து உணர்வுபூர்வமா மக்கள் கிட்ட கேன்சர் சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறார் போல. அதனால இந்த சூழ்நிலையை நான் முழு மனதோட ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கான ரெக்கவரி ரொம்ப குயிக்கா நடந்துகிட்டு இருக்குங்க. கேன்சர் நோயிலிருந்து அவங்க குணமாக்கிட்டு இருக்காங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஜூம் கன்சல்டேஷன்ல அவருடைய கஷ்டங்களை பத்தி என்கிட்ட பகிர்ந்துகிட்டாருங்க. சிறு வயதுல இருந்து அவருக்கு ஏற்பட்ட நிறைய துன்பங்களை பத்தி என்கிட்ட சொன்னாரு. அதனாலேயே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டதாகவும் சொன்னாரு. எப்படியாவது நான் அந்த குடிப்பழக்கத்துல இருந்து வெளியில வரணும்னு என்கிட்ட கேட்டாருங்க. அப்போ அவர்கிட்ட நான் என்ன தெரியுமா பண்ணேன்? அவருடைய ஆள் மனதுல ஒரு விஷயத்த நான் ஸ்ட்ராங்கா விதைச்சேங்க.
சிறு வயதுல இருந்து அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய பாசிட்டிவை நான் பார்க்க வச்சேன். அதுக்கு முன்னாடி அவர் வாழ்க்கை சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் தான் அவர் உள்வாங்கி வச்சிருந்தாருங்க. அதனாலதான் அவர் அறியாம குடிப்பழக்கத்துக்கு அவர் அடிமையானார். அப்ப அந்த செஷன்ல அவர் வாழ்க்கையில அவரை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண வச்சேன். அதே மாதிரி அவரை இறைவன் பக்கம் நீங்க திரும்பணும் அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு நாளும் இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கான வழிமுறைகள் என்னன்னு பார்த்து அதை கடைபிடிங்க அப்படின்னு. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு அவரும் அதை தொடர்ந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சாரு. இதனால என்ன தெரியுமா நடந்தது? தினமும் குடிச்சிட்டு இருந்த அந்த நபர் கடந்த சில வாரங்களாக அவர் குடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாருங்க. ரொம்ப நம்பிக்கையாவும் இருக்காரு. வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு, நான் புத்துணர்ச்சியோட செயல்படுறேன் அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கை சூழ்நிலையை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் மாறும்போது தீய பழக்கத்துல இருந்து கூட வெளியில வரலாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணங்க. ஹாரி ஹுடினி அமெரிக்கால வாழ்ந்த ஃபேமஸான மெஜிஷியன்க இவரு. அவருடைய தனித்துவம் என்ன அப்படின்னா, கதவுல இருக்கிற எவ்வளவு பெரிய லாக்கா இருந்தாலும் சாவியே இல்லாம அதை திறந்துருவாருங்க. இந்த மாதிரி பல கதவுகளை சாவியே இல்லாம அவர் திறந்திருக்காருங்க. அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு சவால் விடுறாங்க. அது என்ன தெரியுமா? அமெரிக்கால இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஜெயில ஒரு ரூம்ல நாங்க உங்களை அடைச்சு வச்சிரோம், அந்த கதவை நீங்க ஓபன் பண்ணிட்டு வரணும் அப்படின்றாங்க. அந்த குறிப்பிட்ட ஜெயிலுக்கு அவரை கூட்டிட்டு போய் அந்த ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. அந்த கதவை திறக்கிறதுக்கு இவரை முயற்சி பண்ண சொல்றாங்க. இவர் என்ன பண்றாரு, அவருக்குள்ள மறைச்சு வச்சிருந்த ஒரு சின்ன இரும்பு கம்பியை எடுத்து அந்த கதவனுடைய லாக்கை திறக்கிறதுக்கான முயற்சிகளை பண்றாருங்க. எப்பயும் பண்ற மாதிரி முயற்சி பண்றாரு. ஆனா லாக் ஓப்பனே ஆகல. சில மணி நேரங்கள் போராடி பாக்குறாருங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா திறக்க முடியாம மயங்கி கீழே விழுந்துறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் வராங்க. வந்து சும்மா அந்த ரூம் கதவை தள்ளுறாங்க. கதவு திறந்துருச்சுங்க. அப்பதான் ஹாரி ஹுடினிக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த கதவை அவங்க லாக்கே பண்ணலங்க. லாக் திறந்தே தான் இருந்திருக்கு. திறந்திருந்த லாக் என்ன பண்ணிருக்காரு, அவர் திறக்க முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்காரு. இதற்கு முன்னாடி எல்லாம் பூட்டி இருந்த கதவை தான் அவர் திறந்திருக்காருங்க, சாவியே இல்லாம. அப்ப இந்த ரூமும் பூட்டி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அதை திறக்கிறதுக்கே முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு, ஆல்ரெடி திறந்த கதவை. இப்ப நான் சொன்ன உதாரணம் நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க. நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட சிச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணலாங்க. அதை என்ன கண்ணோட்டத்துல பாக்குறோங்கிறது அங்க ரொம்ப முக்கியம். அது எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் சரிங்க, அந்த கதவு திறந்துதாங்க இருக்கு. மனம் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த கதவு பூட்டி இருக்குங்கிற ஒரு மாயை நமக்கு உருவாக்குது. கடந்த காலத்துல நமக்கு ஏற்பட்ட நிறைய கசப்பான அனுபவங்கள், அதன் அடிப்படையில நம்ம அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. அதனாலதான் எல்லா சூழ்நிலையும் நம்ம நெகட்டிவா பாக்குறோம். இப்போ உங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணுங்க. இறைவன் இந்த சூழ்நிலையை அனுமதிச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூழ்நிலைகள் மூலமாக நான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக போறேங்கிற நம்பிக்கையோட நீங்க செயல்படுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை நீங்க பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்குங்க. இந்த வீடியோல உங்களுக்கு சில உதாரணங்கள் சொன்னேன். வாழ்க்கையை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழுங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கையில நம்ம உயர்ந்த நிலைகள் அடையிறதுக்கு வாழ்க்கை என்ன கண்ணோட்டத்துல நம்ம பாக்குறோங்கிறது ரொம்ப அவசியங்க. அந்த இறைவன் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க எதை நினைச்சு கவலைப்பட வேணாம், பயப்பட வேணாங்க. நீங்க எதிர்கொள்ற சூழ்நிலைகளை பாசிட்டிவா நீங்க பார்க்க ஆரம்பிங்க. மிச்ச விஷயத்தை இறைவன் பாத்துக்குவாருங்க. உங்க வாழ்க்கையில பல அற்புதங்கள் நிகழ்றதை நீங்க கண்கூட பார்க்க ஆரம்பிங்க. விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே, உன்னை ஜெயிக்க வைக்க நீ வணங்கும் இறைவன் இருக்கிறார். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.